கேஜிஎஃப் இயக்குனரோட இணைஞ்சி 1000 கோடி கூட்டணிக்கு தயாராகிட்டு இருக்காரா ஏகே அப்படின்ற கேள்விதான் கோலிவுட் வட்டாரத்துல இப்ப அதிகமா பேசப்பட்டு வருது. அஜித் ரசிகர்கள் உற்சாகத்தின் எல்லைக்கே போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் அஜித்தை பொறுத்தளவுக்கு இப்ப விடாமுயற்சி ஷூட்டிங்காக ஹைதராபாத்ல முகாமிட்டு இருக்காரு. இப்ப நடிகர் அஜித் மற்றும் அர்ஜுனோட காம்பினேஷன்ல வரக்கூடிய காட்சிகள்லாம் படமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் இன்னும் சில நாட்கள்ல முடிவடைய இருக்கு. எதிர் வரக்கூடிய ஆகஸ்ட் 3வது வாரத்துல இருந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அக்லியோட ஷூட்டிங்ல இணைய இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த 2 படங்களுமே சில மாதங்கள் இடைவெளியில அடுத்தடுத்து வெளியாக இருக்கு. விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு அக்டோபர் இல்லனா நவம்பர்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அஜித்தோட அடுத்த படம் எதுவா இருக்கும் அப்படின்ற கேள்வி அஜித் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. இப்போதைக்கு நடிகர் அஜித்தை பொறுத்தளவுக்கு விடாமுயற்சியோட ஷூட்டிங்ல இருந்துகிட்டு இருக்காரு. முன்னதா இந்த படத்தோட அதிகப்படியான ஷூட்டிங் ஆனது அசர்பைஜான்ல நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இப்ப இறுதிக்கட்ட படப்பிடிப்பானது ஹைதராபாத்ல திட்டமிட்டபடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படமானது அக்டோபர் அப்படி இல்லனா நவம்பர்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டு தான் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல உருவாக இருக்க குட் பேட் அக்லி ஷூட்டிங்ல இணைய இருக்காரு அஜித் குமார். இந்த படத்தோட முதற்கட்ட ஷூட்டிங் ஆனது ஹைதராபாத்ல நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது விறுவிறுப்பா நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. கடந்த 1.5 வருஷமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜித் குமாரோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஆனா இப்ப அடுத்தடுத்த சில மாதங்களுக்குள்ளேயே 2 படம் வெளியாக இருக்கு. இது கண்டிப்பா ஏகே ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். இந்த 2 படத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கூட்டணியில இணைய இருக்காரு அஜித் குமார் அப்படின்ற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமா இருந்துச்சு. இந்த நிலையில தான் கேஜிஎஃப் படத்தை இயக்கி சர்வதேச அளவில் கவனத்தை பெற்ற இயக்குனர் தான் பிரசாத் நீல். இவரோட இயக்கத்துல தான் அடுத்ததா அஜித் இணைய இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. KGF 1, KGF 2 இந்த 2 படங்களை இயக்கி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் தான் பிரசாத் நீல். இவரோட இயக்கத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சலார் திரைப்படம் வெளியானது. அந்த படத்துக்குமே ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. இப்ப சலார் படத்தோட 2வது பாகத்துல அவர் கவனம் செலுத்தி இருக்காரு. இந்த நிலையில தான் அடுத்ததா அவர் அஜித்தோட இணைய இருக்காரு. அஜித் குமாரும் பிரசாந்த் நீலும் முன்னதா 2 முறை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா பிரசாந்த் நீலோட மச்சானும் பிரபல கன்னட நடிகருமான ஸ்ரீமுரளி தான் ஒரு பாலமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் அஜித்தோட நெருங்கிய நண்பர். அஜித் குமார் பிரசாந்த் நீல் கூட்டணியில படம் உருவாகுது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணமா அவர் தான் இருப்பாரு. இந்த நிலையில தான் அஜித் குமாரும் ஸ்ரீமுரளி இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அஜித் குமார் பிரசாந்த் நீல் காம்பினேஷன் புகைப்படங்களையும் சோசியல் மீடியால வெளியிட்டு அஜித் ரசிகர்கள் 1000 கோடி ரூபாயில திரும்ப ஒரு படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பயில இருந்து கேஜிஎஃப் இயக்குனரோட அஜித் இணைஞ்சாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கனவு காண தொடங்கி இருக்காங்க ஏகே ரசிகர்கள். இது சம்பந்தமா எடிட்டிங் பண்ணி பல போஸ்டர்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை ஹோம் பாலோ நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் இப்பயில இருந்து AK64 அப்படின்ற ஹேஷ்டேக் அதிக அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.